Namaste. Greetings to all of you. Grandmaster Chavakas Avuluடைய Creative Transformation Golden Lotus Sutras on Spiritual Practice இந்த புத்தகத்திலிருந்து on development அப்படிங்கிற டாபிக்ல வரக்கூடிய முக்கியமான சூத்ரா என்னங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். Since when has anger been a sign of spiritual development? Learn to regulate your emotions. இந்த பர்டிகுலர் சூத்ரா மூலமா கிராண்ட்மாஸ்டர் நம்ம எல்லாருக்கும் ஒரு முக்கியமான கேள்வியை நம்ம மனதுக்குள்ள இறக்கி வைக்கிறாங்க. என்ன கேள்வி கேட்டாங்க? ஆன்மீக பயிற்சியாளர்கள் ஆன்மீகமா முன்னேறதுக்காக முயற்சி எடுக்கக்கூடிய நேரத்துல சில சமயங்கள்ல பொறுமை இழந்து கோவப்படக்கூடிய சூழ்நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த கோவப்படக்கூடிய சூழ்நிலை வரும்போது அந்த கோபத்தை ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்க நியாயப்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் பல முறை வந்திருக்கும் இல்லையா? அப்போ அந்த கோபத்தை நியாயப்படுத்துறாங்க, ஆனா முன்னேற்றத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது ரெண்டும் ஒத்து போல இல்லையா? அத நம்மளே உணர்ற மாதிரி ஒரு செய்தி சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் இந்த கேள்வி கேட்டாங்க. நீ கோபத்தை நியாயப்படுத்துற, ஆனா எந்த விதத்துல இதுவும் ஆன்மீக பயிற்சிக்கு உதவியா இருக்கும்? என்னையில இருந்து கோபம் ஒரு வளர்ச்சிக்கு முக்கியமான விஷயமா என்னையில இருந்து ஆச்சு அது அப்படிங்கிற ஒரு கேள்வியை நமக்குள்ள கேட்கிற மாதிரி பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்றாங்க? ரெகுலேட் யுவர் எமோஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கோபத்தை தோன்றதுக்கு ஏதாவது ஒரு உணர்வுகள் காரணமா இருக்கும் இல்லையா? அந்த உணர்வுகள் என்னங்கிறத கவனிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா அது வார்த்தைகளா வர்றதுக்கு முன்னாடி, வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடி எந்த உணர்வுகள்னால இந்த கோபம் தூண்டப்பட்டது, கோபம் வர்றதுக்கான முக்கியமான எண்ணங்கள் என்னது, அந்த எண்ணங்கள் மூலமா அது எப்படி உணர்வுகள் ஆச்சு, இந்த உணர்வுகள் இருந்ததுன்னா மற்றவங்களை காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தானே வரும். அப்ப ஏன் நம்ம அதை செய்யணும்? இது ஆன்மீக வளர்ச்சிக்கு யூஸ் ஆகாதே அப்படின்னு சிந்திக்கக்கூடிய அளவுக்கு நமக்கு ஒரு கேப் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு சூழ்நிலை நமக்கு முன்னாடி வந்தது, நம்ம பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கேப் இருக்கு அப்படின்னா நம்ம உணர்ந்து சிந்திச்சு இதுதான் நமக்கு வேணுமா அப்படிங்கறத மனசுல ஒரு வாட்டி தெளிவுபடுத்திட்டு அப்படின்னா உணர்வுகளை ரெகுலேட் பண்ணிட்டு நமக்கு என்ன தேவை அது தொடர்புடைய விஷயத்த நம்ம பேசணும்னா ஆன்மீக வளர்ச்சிக்கு அது உதவியா இருக்கும். உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியாத பட்சத்துல கோபம் வந்ததுன்னா அது வளர்ச்சிக்கு உகந்ததா இருக்குமா அப்படிங்கிற கேள்விய நமக்கு திரும்பவும் ஞாபகப்படுத்திட்டாங்க. இருக்காது சார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்போ இருக்காதுன்னா அதை ஏன் செய்யணும்? வளர்ச்சிக்காக பயிற்சி எடுக்கக்கூடிய மாணவர்கள் வளர்ச்சியை தடை பண்றதுக்கான எண்ணங்கள், அது தொடர்புடைய உணர்வுகளை நம்ம ஏன் மனதுக்குள்ள கொண்டு வரணும்? இந்த கேள்விய கிராண்ட்மாஸ்டர் நம்ம தலைக்குள்ள வந்து சொன்ன மாதிரி இருக்கு. இதை குறிச்சு வச்சுக்கலாம். விஷ் யூ கிரேட் டே. நமஸ்தே.